ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் என்பி குக்ஸ். வாங்க பார்த்துடலாம் என்ன ரெசிபி கொண்டு வந்துட்டேன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நான் ஊருக்கு போனேன். அதில் வில்லேஜ் ரெசிபின்னு ஒன்று கொண்டு வந்துட்டேன். பாருங்கள், சூப்பராக இருக்கும். இடியாப்பம் ரெசிபி தான், ஆனால் எப்படி சிம்பிளாக செய்யலாம். நம்ம இடியாப்பம் மேக்கர் ஒன்றுமே இல்லைன்னா, நம்ம பாத்திரம் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னா எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படி பார்த்துடலாம். வில்லேஜ் ரெசிபி சூப்பராக இருக்கும். எங்கள் ஊரில் வீட்டில் சில பேர் இந்த மாதிரி தான் செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு வைக்கிறதுக்கு பாத்திரம் எல்லாம் வாங்க மாட்டாங்க. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் 2 டைம் 3 டைம் தானே செய்கிறோம். அதனால ஜாஸ்தி பாத்திரம் எல்லாம் வாங்கலைன்னா எப்படி ஈஸியாக நம்ம வீட்டிலே பொருள் இருக்கிற வச்சுட்டு பண்ணலாம் அப்படி செய்கிறது தான் அவங்கெல்லாம் செய்வாங்க. இப்போது நாங்கள் எங்கள் சித்தி வீட்டுக்கு போனால் அங்கே போய் 2-3 வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். அதில் இது ஒன்று தான். இப்போ பாருங்கள், பச்சை அரிசி மாவு எடுத்துருக்கு. அதில் உப்பு போட்டு வெறும் தண்ணி, நம்ம ஃபில்டர் வாட்டர் குடிக்கும்ல அந்த தண்ணி மட்டும், சூடு தண்ணி இல்லை, நார்மல் வாட்டர் தான். அது போட்டு நல்லா கையில் கலக்கி எடுத்துக்கணும். மீடியம் திக்னஸ் வேணும். ரொம்ப லூஸ் பண்ண வேண்டாம், அது ரொம்ப டைட் கூட வேண்டாம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கோம். அது கொதி வர்றதுக்கு முன்னாடியே ஒரு துணி, நல்லா க்ளீன் துணி கட் பண்ணி அதே ஷேப்பில் கட் பண்ணி அதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு கட்டி எடுத்துடுவாங்க. எடுத்துகிட்டு நம்ம கேஸ் மேலே இல்லை அடுப்பு மேலே வச்சுட்டு சூடாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தான் இது புளிஞ்சு போடுவாங்க. இப்போ பாருங்கள், சூடாயிடுச்சா பார்க்குறாங்க எங்கள் சித்தி. சூடாயிடுச்சு நல்லா. இப்போ மேக்காடில் போட்டுட்டு இப்போ அதில் புளிஞ்சு நல்லா வேக வச்சு எடுத்துடுவாங்க. பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக வரும். ஈஸியாக வந்துடும். ஆனால் நம்ம ஜாஸ்தி பாத்திரம் வாங்கலை, எப்படி செய்கிறது நினச்சிட்டு எடுக்கும்ல, நினைக்கக்கூடாது. இந்த மாதிரி நாங்கள் டக்குன்னு வீட்டில் பொருள் இருக்க வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சித்தி போடாங்க. நான் வீடியோ மட்டும்தான் எடுத்துருக்கு, சித்தி தான் ரெசிபி பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். எங்கள் ஊரில் 80% வீட்டில் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. எல்லோரும் நிறையா பாத்திரம் எதுக்கு தேவையில்லாமல் நம்ம வாங்கிக்கணும். இதில் எங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடும்ல, அதனால் இதே போடுவாங்க. போட்டுட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். அது ஸ்டீம் ஆகிடும், வெந்து போயிடும். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு மறுபடி பண்ணிக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட இது ஸ்டீமர் பாத்திரம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒட்டுக்கா ஸ்டாண்ட் வாங்கிட்டிங்கன்னா ஒட்டுக்கா நிறையா செய்யலாம். இல்லைன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எங்கள் ஊரில் நிறையா திங்ஸ் எல்லாம் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுவாங்க. அதில் இது ஒன்று தான். இப்போ பாருங்கள், எவ்வளோ அழகாக வருது. ஃபஸ்ட்டு சைடில் மட்டும் எடுக்கணும், அதுக்கப்புறம் எடுத்துடலாம். ஒன்றும் ஆகாது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் உங்களுக்கு ஒட்டுற மாதிரி தெரியும், ஆனால் ஒட்டாது. அப்படியே சில்லாயிடுச்சுன்னா உங்களுக்கு நல்லா அப்படியே ஸ்பஞ்சு போல் வரும், சாஃப்டாக இருக்கும். இது உங்களுக்கு என்ன பிடிக்கும், நீங்கள் குழம்பு, மட்டன் கறி, சிக்கன் கறி, இல்லைன்னா குருமா, வெஜ் குருமா, இல்லைன்னா கூட வேறு ஏதோ உங்களுக்கு பிடிச்ச ரெசிபி கூட சாப்பிட்லாம். எங்கள் ஊரில் கண்டிப்பாக இந்த குளிர் டைமில் அது எங்கள் ஊரில் ஒரு வெள்ளத்தில் ஒரு ஸ்வீட் செய்வாங்க, அது வச்சு தான் சாப்பிடுவாங்க. அதில் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்டியாக இருக்கும். அதனால் நான் போனதுனால எங்கள் சித்தி எனக்காக செஞ்சது. எவ்வளோ அழகாக எடுக்க பாருங்கள், வந்திருக்கு சூப்பராக. நான் பிளேட்டிங் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். நல்லா பஞ்சு போல் வந்துடுச்சு. உங்களுக்கு வேறு ஏதோ ரெசிபி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் சொன்னீங்கன்னா நான் செஞ்சு காட்டுறேன். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கண்டி ஆல்ல அமுத்திக்கோங்க. நான் ரொம்ப ஈஸியாக வீட்டில் எடுக்கிற பொருள் வச்சுட்டு எப்படி டேஸ்டியாக சமையல் பண்ணுறது நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். அதனால் நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம். என்னோடய ரெசிபி பார்த்துட்டு எப்படி செய்கிறது பார்த்துட்டு செய்யலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பிளேட்டிங் போட்டாச்சு. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குது, சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு எப்படி அழகாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு அதே மாதிரி செம்ம டேஸ்டியாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா நீங்கள் போய் பாருங்கள். உள்ளே நிறைய ரெசிபி போட்டிருக்கு. நிறைய டைப்ஸ் ஆஃப் பிரியாணி ரெசிபி இருக்குது, சிக்கன் கிரேவி நிறைய டைப்ஸ் ஆஃப் இருக்குது. நீங்கள் போய் கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட் எல்லாம் பண்ணுறதில்ல, நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட் ஆகிடும். கமெண்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க.